இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஏதாவது ஒரு வழியில என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டம்தான் மிச்சம். பிறந்த வீட்லேயும் கஷ்டம், திருமண வாழ்க்கையும் கஷ்டம், குழந்தைகள் பிறந்த பிறகும் கஷ்டம்னு தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற என் வாழ்க்கை சரியாகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய. தினம்தோறும் காலையில் நாம் எந்திரிக்கும் போதே நாம் நினைக்கக்கூடியது என்ன? இந்த நாள் நமக்கு நல்லா இருக்கணும், இந்த நாளில் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும், நம்ம நினச்சபடி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், இது மாதிரி எதிர்பார்ப்புகள் தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆள் மனசுலையும் இன்னொரு விஷயமும் இருக்கும். நமக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், நம்முடைய குழந்தைகள் செல்வ செழிப்போட சந்தோஷமாக நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பெரிய இடத்துல இருக்கணும். ஒரு சிலருக்கு நம்முடைய குழந்தைகள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், என் குழந்தை டாக்டர் ஆகணும். அதாவது நம்முடைய குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் தான் ஒரு சிலருக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நிறைவேறுங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இன்றைய நாள் மாதத்தின் முதல் நாள் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி கார்டன் இருந்தாலே போதுங்க, அங்கே போங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த மரத்துடைய பெயர் அசோக மரம். இந்த அசோக மரத்தை நீங்கள் வாங்கணும். எந்த நாளில் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பிறந்த நட்சத்திரத்தன்று வாங்குங்கள். உங்கள் குழந்தைகளை பற்றியே நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்க பிறந்த நட்சத்திரத்தன்று வாங்கலாம். அது மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்று நீங்கள் வாங்கி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த அசோக மரத்தை வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு இந்த அசோக மரத்தை வாங்கும்போது யமகண்டத்தையும் ராகு காலத்தையும் மட்டும் தவிர்த்துடுங்க அந்த நாளில். அது மாதிரி உங்களுக்கு அந்த நாளில் வாங்குறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தது அப்படின்னாலும் வாங்க வேண்டாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அனுஷம் அப்படின்னா நான் எந்த நாளில் வாங்கலான்னு கேளுங்க, உங்களுக்கு நான் நாள் கூட குறித்து கொடுக்குறேன். ஏன்னா ஆன்மீக சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் மூலம் நான் உங்களுக்கு பதில் தெரிவிக்கிறேன். வாங்கி உங்கள் பூஜையறையில் கொண்டு வைக்கணும். அப்படியே அந்த பிளாக் கலர் கவரில் தான் கொடுப்பாங்க, அப்படியே கொண்டு உங்கள் பூஜையறையில் வச்சு அது மேலே சிறிதளவு மஞ்சள் தண்ணி, சிறிதளவு பால் ஊற்றி தண்ணி ஊற்றி தொட்டு கும்பிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு தொட்டு கும்பிடுங்க. ஒரு இரவு ஃபுல்லாக உங்கள் வீட்டு பூஜை அறையிலே அந்த அசோக மரம், அந்த அசோக செடியானது இருக்கட்டும். மறுநாள் காலையில் உங்கள் வீட்லேயே இடம் இருந்தது அப்படின்னா, எங்கள் வீடு சொந்த வீடு தாங்க, பின்னாடி முன்னாடியெல்லாம் இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சம் நவதானியத்தையும் ஒரு குழி தோண்டி போட்டு அது மேலே இந்த செடியை வச்சு வளர்க்க ஆரம்பிங்க. எனக்கு அந்த மாதிரி இட வசதிலாம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு காலி இடம் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டி யாருடைய சொந்த இடத்துலையாவது கொண்டு வைக்கக்கூடாது. கவர்மெண்ட்டோட அந்த ரோட் சைட்லலாம் செடி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதில் ஏதாவது காலி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இந்த செடியை நட்டு வச்சுட்டு வந்துடுங்க. இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகள் இருக்குங்க, அந்த பக்கத்துலலாம் நிறைய மரம் செடி கொடிகள் இருக்குது, அங்கே கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கலாம். உங்கள் வாழ்நாள் பிரச்சனைகள் முழுவதும் தீரணும் அப்படின்னா அசோக மரத்தை வாங்கி நீங்கள் நட்டு வைக்கணும். அது வளர வளர உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்கள் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக நிச்சயமாக முன்னேறுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்க. ஹரஹர் சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும். இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஏதாவது ஒரு வழியில